பல மாவட்டங்களில் 16ஆம் தேதி முதல் கனமழை பெய்யும். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு. இதன் காரணமாக தமிழகத்தில் பல மாவட்டங்களில் புதுச்சேரி காரைக்கால் பகுதி இடிமுண்டலுடன் பெய்யும். இதில் தமிழகத்தில் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை. நான் தருமபுரியில் எழுச்சி சுற்றுப்பயணத்தை வச்சுருந்தேன். 17, 18 வச்சுருந்தோம். இந்த பத்திரிக்கை பார்த்துட்டு வானிலை ஆராய்ச்சி மையத்தையும் கேட்டோம். வானிலை கேட்கும்போது அவர்கள் மழை வருது உறுதினாங்க. அதனால் நாங்கள் அந்த தேதியில் அங்கே எழுச்சி பயணத்தை மேற்கொள்ளாமல் பிறகு ஒரு தேதி இந்த மாதம் 28, 29ஆம் தேதி தருமபுரி மாவட்டத்தில் எழுச்சி பயணம் தொடரும் என்று அறிவித்தார். உடனே இன்னைக்கு பத்திரிகையில் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் சந்திக்கிறார், பேச்சுவார்த்தை நடத்துகிறார், உள்கட்சி பிரச்சனை தீர்க்கிறார். பத்திரிகையாளர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எவராலும் கொண்டு பண்ண முடியாது. சொல்றேன், எழுதிக்க. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மியளவுகள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சில பேரை கைக்கூலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு இருக்கிறீங்க. அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம். அதுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும். சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சரை கொடுத்தோம், உயர்ந்த பதவி கொடுத்தோம். மீண்டும் அவர்கள் திருந்த பாடில்லை. புனிதமாக அண்ணா திமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரைக்கி மற்றவர்களை கட்சியில் சேர்த்த வேணுமா? அது தொண்டனுடைய சொத்து. தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து. நீங்க போய் அடிச்சுட்டு இருக்கணும், அவரெல்லாம் கட்சியில் சேர்த்திக்கணும். இன்னொருவர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ, அவர்கள் கட்சியில் சேர்க்க. இதையெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது? நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன். எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு, உறுதியான மனநிலை உண்டு. எதற்கும் அஞ்சாத ஆட்சி. யாரை என்னை மிரட்டியும் பார்க்க முடியாது, பண்ண முடியாது. எப்பொழுது சொல்லுகின்றேன், இதுவரை கடந்த காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கலை. நமக்கு நன்மைதான் செய்தார்கள். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியில் இருக்கின்றவர்கள் நமக்கு காப்பாற்றி கொடுத்தார். நன்றி மறப்பது நன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. பல ஆண்டுக்கு முன்னாவே, 26 ஆண்டுகளுக்கு முன்னே வள்ளுவன் ஐயன் வள்ளுவன் சொல்லிவிட்டு போயிருக்கார். அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு கூட்டணி சேருவது அவ்வப்போது நெருக்கிற நிகழ்வு. தேர்தல் நேரத்திலே கட்சிகள் வெற்றி பெற வேண்டும், எதிரிகளை வீழ்த்த வேண்டும், அதுக்கு தகுந்த அரசியல் வியூகம் ஏற்படும். அந்த அடிப்படையில் நம்ம கூட்டணி அமைக்கிறோம். இதே திமுக கூட்டணி வச்சதில்ல. 1999ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்கல்ல. 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க. அப்பெல்லாம் அவர்கள் பேசல. இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்தவுடன் பயம் வந்துவிட்டது. நடைபெற்ற தேர்தலில் தோல்வியுற்றுவோம் என்று பயம் வந்துவிட்ட காரணத்தினாலே இன்றைக்கு ஏதோ பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எதற்கும் கவலைப்படுவதில்லை. இன்று வரை மத்தியில் ஆளுகின்றவர் நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கவில்லை. நாம் கேட்பதை கொடுத்தார்கள். இல்லை என்றால் 63,000 கோடிக்கு இன்றைக்கு மெட்ரோ ரயில் கட்டம் வருமா? எவ்வளவு திட்டம், கொஞ்சம் நஞ்சம் திட்டம் அல்ல. நடந்தாய்வாளி காவிரி 11,500 கோடி இன்றைக்கு விடுவித்திருக்கின்றார்கள். இன்றைக்கு மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற காவிரி நீர் கடலிலே கலக்கின்ற வரை இரு கரையில் இருக்கின்ற அசுத்த நீர் நதியிலே கலக்குவதை சுத்தப்படுத்தி அதற்காக 11,500 ரூபாய் நான் முதலமைச்சர் பாரத பிரதமர் இடத்திலே கோரிக்கை வச்ச இன்னைக்கு நிறைவேற்றி அதற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. பல திட்டங்கள், பல தேசிய நெடுஞ்சாலைகள் நாம எழுதி கொடுத்ததெல்லாம் போட்டாங்க. இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிகிறது. அதே மாதிரி இந்த பத்திரிகை, எல்லா பத்திரிகைக்கும் திமுக அடிமையாகிவிட்டது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஒரு சில பத்திரிகை தவிர
திமுக காரரை பத்தி ஏதாவது போடுறாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் ஜாலரா போடுறாங்க. பயம். ஏன்னா வீட்டுல வந்து சாக்கடை ஊத்திடுவாங்களே என்னமோன்னு. அண்ணா திமுக காரன் நல்லவன், எதுவும் செய்யறது இல்லை, அதனால எப்படி வேணாலும் போட்டுக்கலாம்னு போடுறாங்க. இதே தினமலர் பத்திரிக்கை ஒரு காலத்துல மிக பிரம்மாண்டமா இருந்தது. ஆனா இன்றைய தினம் தலைகீழாக மாறிவிட்டது. வேண்டும் என்ற திட்டமிட்டு ஆளுகிட்ட கட்சி இருக்கின்ற பொழுதும் நம்மளை வசைப்பாடினார்கள், எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுதும் நம்மை பற்றி விமர்சனம் செய்கிறார்கள். எதிர்கட்சியில் விமர்சனம் செய்யறதுக்கு என்ன இருக்குது? எடப்பாடி பழனிசாமி இவரை அனுசரிக்கல. அவர் யார் உழைக்கிறாங்களோ அவரை தான் அனுசரிப்போம். வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கலாம், இடம் இல்ல, உழைக்கின்றவர்களுக்கு தான் இடம். மாண்பு அம்மா தெளிவாக சொல்லிவிட்டு சென்றுக்கிறார். அற்புதமா சட்டமன்றத்தில் பேசுறாங்க. எனக்கு பின்னால் 100 ஆண்டு காலம் அண்ணா திமுக தொடரும். சில பேர் அண்ணா திமுக அடமான வைக்க பார்க்கிறார்கள். அதிலிருந்து அண்ணா திமுகவை காப்பாற்ற அத்தனை பேரும் நாம் துணிந்து நிற்க வேண்டும். நிற்பீங்களா? இப்பொழுதும் சொல்லுகின்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவர் ஒருவர் துரோகம் செஞ்சாலும் அவர் நடு ரோட்டிலே நிற்பார், விலாசம் இல்லாமல் போய்விடுவார். இந்த இயக்கம் உயிரோட்டம் உள்ள இயக்கம். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா இருவரும் சக்திகள் கொண்ட இயக்கம். இது இறைவனால் படைக்கப்பட்ட இயக்கம். இது ஏழைகளுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம், குடும்பத்துக்காக அல்ல. இந்த அரசாங்கம் யார் வேணாலும் அண்ணா திமுக கட்சியிலே உயர்ந்த இடத்துக்கு வர முடியும். நான் ஒரு கிளை செயலாளர் இருந்தேன். இன்றைக்கு உங்களுடைய ஆதரவோடு பொதுச் செயலாளர் திமுக வர முடியுமா? யாராவது பேச முடியுமா? திமுக திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து யாராவது பேச முடியுமா? ஆட்சி அதிகாரம் அண்ணா திமுக சாதாரண ஏழைகள் கூட எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், அமைச்சர், முதலமைச்சர் ஆக முடியாது. அண்ணா திமுக தான் முடியும். இது ஜனநாயகம் உள்ள கட்சி. அதே உயிரோட்டம் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவன் மன்னிக்க மாட்டார் என்பதை மட்டும் நேரத்தில் குறிப்பிட்டு